அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதற்கான காரணம், எங்களுடைய யாழ் மாவட்ட சர்வமத பேரவையால் ஒரு சர்வமத மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற கருப்பொருளிலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே காலை 9 மணி தொடக்கம் 12 மணி வரை இந்த சர்வமத மாநாடு நடைபெற இருக்கின்றது. இதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்றோம். இந்த கருப்பொருளுடைய நோக்கத்துக்கேற்ப எங்களுடைய நாட்டிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நமது நாட்டிலுள்ள 4 பிரதான சமயங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். அதாவது 4 பிரதான சமயங்களிலேயும் இருக்கின்ற இந்த சமய விழுமியங்களை எல்லா மக்களும் பின்பற்றி வாழ்ந்து உண்மையான ஒரு ஒற்றுமையான ஒரு நாட்டை மக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நாட்டினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வேதனைகள், கவலைகள், இழப்புக்கள், பகைமைகள், பழிவாங்கல்கள் என்றெல்லாம் எவ்வளவோ காயங்களோடு எங்களுடைய நாட்டின் வரலாறு கடந்து கொண்டு இருக்கின்றதென்றால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த சமய விழுமியங்கள் அனுசரிக்கப்படாத தன்மைதான். எல்லா சமயங்களும் இந்த ஒற்றுமையை, அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பைத்தான் வலியுறுத்துகின்றன. ஆகவே இந்த சமய விழுமியங்கள் எல்லா மக்களாலும், எல்லா இன மத மக்களாலும் வாழப்படுகின்ற பொழுது ஒரு நிறைவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஆகவே இதற்காக எங்களுடைய யாழ் மாவட்ட சர்வமத பேரவை என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் சிந்தித்ததன் விளைவாகத்தான் இந்த சர்வமத மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஊடகவியலாளகிய உங்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மாநாட்டை பற்றி எல்லா மக்களுக்கும் அறிய தந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் கலந்து கொண்டு அதனூடாக எங்களுடைய எதிர்காலத்திலே இந்த தேசிய ஒற்றுமையை நோக்கி எங்களுடைய சமய விழுமியங்களை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்விலே இனம் கண்டு வாழுவதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாநாடு நல்ல முறையிலே நடப்பதற்கு உங்கள் எல்லாருடைய அன்பான ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். அதை ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன். ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு. அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள். ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை. ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இந்த கச்சதீவு எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது. அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம். ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே வேளையிலே இந்த கச்சதீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது, அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது,
அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம், இது இலங்கைக்கு சொந்தமான தீவு, இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாந்தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும், முதல் நோக்கமாக கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு, அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ආයුබෝවන් තෙරුවන් සරණයි. අපි යාපනයේ අන්තර් ආගමික කමිටුව හැටියට විශේෂයෙන් අපේ ශ්‍රී ලංකාව තුළ ජාතීන් අතර සුවදතාවය එකමුතුකම වර්ධනය කිරීම සඳහා අපේ ආගමික නායකතුමන්ලාගේ සහභාගීත්වයෙන් අපේ යාපනයේ තිරුවල්වර් කියන සම්මන්ත්‍රණ ශාලාවේ විශේෂ සමුළුවක් පවත්වනවා. අපේ ලාංකිකයන් හැටියට එකමුතුකම සාමය සමගිය ඇති කරවීම සඳහා ආගමික වශයෙන් ඉටු විය යුතු කාර්යභාරය හා ආගමික උපදේශනයන් පිළිබඳව දැනුමත් කිරීමක් සිද්ධ කරමින් විශේෂ සමුළුවක් හැටියට තමයි අපි යාපනයේ මේ පවත්වන්නේ. විශේෂයෙන් අපි ලෝකයටම දෙන ආදර්ශයක් තමයි අපි නොඑක් විදියෙන් ආගම් වශයෙන්, ජාතික වශයෙන්, එහෙම නැත්නම් කුල හැටියටත්, එහෙම නැත්නම් වෙනත් මනුෂ්‍ය වර්ගය හැටියටත් අපි නොඑක් බෙදීම් ඇති කරගෙන ජීවත් වෙන ජාතීන් හැටියටපත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ අසමගිය නැති කරන්නටත් ජාතික වශයෙන් අපි එකමුතු වෙන්නේ කොහොමද කියන එකත් අපි විශේෂයෙන් බෞද්ධ දර්ශනය අනුව ඉදිරියට තියෙන යම් ධර්ම කාරණා ඔස්සේ, ඒ වගේම අපේ සියලුම හින්දු, කතෝලික, ඉස්ලාම් මේ සියලුම ආගම්වල සාරය එකතු කරගෙන අපි ජනතාවක් හැටියට කොහොමද අපි මනුෂ්‍යත්වයට තියෙන වටිනාකම, මිනිස්සු හැටියට අපි කොහොමද එකමුතුකමෙන් කටයුතු කරන්නේ, මිනිස්යන්ට තියෙන තැන ආගම තුලින් දීලා තියෙන වටිනාකම් කුමක්ද කියන එක. මොකද අද විශේෂයෙන් ජනතාව සියලු දෙනාම ගොඩක් තමන්ගේ කුලය, ආගම, ජාතිය වෙනුවෙන් විශාල වශයෙන් විනාශයන් ඇති කරගෙන යනවා. විශේෂයෙන් යාපනයේ ප්‍රදේශයට විශාල යම් හානි ඇති වෙලා තියෙනවා. අපි වෙනත් ජාති, කුල, ආගම් අතර බෙදීම් ඇති කරගෙන වෙනත් විදිහේ දේශපාලන අරමුණු ඉෂ්ට කරගන්න උත්සාහ කරන පිරිස් මේ හැම දෙනාගේම පටු පරමාර්ථයන් නැති කළා. ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපි එකතු වෙන්න ඕන විදිය අපි ආගම් හතරින්ම පෙන්නලා දෙනවා. මේක තමයි අපේ සමුළුවේ ප්‍රධාන අරමුණ. මේ සමුළුව තුළින් බලාපොරොත්තු වෙන්නේ අපි මනුස්සත්වයට නිගා කරන යම් වෙනත් පරස්පරතා දුරු කරලා මනුස්සත්වයට වටිනාකමක් දීම. ඒක තමයි ප්‍රධාන වශයෙන්ම අපේ මේ සමුළුවේ තුල අරමුණ. මේක මම හිතන්නේ ලෝකයේ පුරාවටම ප්‍රචලිත වේවි. මොකද අපි අපේ මේ පුංචි රට ලංකාව තුල අපි ආගමික වශයෙන් මේ බෙදීම් ඇති කරලා, ඒ වගේම සියලු ජනතාව ලාංකිකයන් හැටියට එකමුතු කරන්නට යම් විදියේ පණිවිඩයක් යනවා නම් ආගම් හතරින්ම, ඒක මම හිතන්නේ ලෝකයටම දෙන ලොකු සාමයේ පණිවිඩයක් වෙනවා. ඒ නිසා අපි දන්නම හැම ආගමකම තියෙන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සාමයේ ලෝකයට ගෙන ගියා. බුදුන් වහන්සේ මෛත්‍රිය ගෙන ගියා. ඉස්ලාම් නබිතුමන් මේ සාමයේ පාණිවිඩය ලෝකයට ගෙන ගියා. ඒ වගේම අපි Hindu ආගමේ භගවත් ගීතාවේ ඉඳලා හැම එකම විශේෂයෙන් සාමය පිළිබඳව, සංහිඳියාව පිළිබඳව තමයි මේ හැම ආගමකම තියෙන හරයක් තියෙනවා නම්, එහෙම වටිනාකමක් තියෙනවා නම් ඒ හැම මූලාශ්‍රයක්ම හේතු වෙලා තියෙන්නේ අපි මනුස්සත්වයේ තුලින් සාමයෙන් එකමුතුකමෙන් රැඳෙන්න. ඉතින් ඒ එකමුතුකම ගොඩනගන්නට අපි සියලු දෙනාම එකතු වෙමු. ඒ විශේෂයෙන් අපේ මාධ්‍ය ආයතන හැම දිනාටම අපි කාරුණිකව සිහිපත් කරනවා මේ පණිවිඩය අපි රට පුරාම, ලෝකයේ පුරාටම යන්න. අපි ආගමික වශයෙන් මේ එකතු වෙලා සිදු කරන යන මේ සම්මේලනය
ඉතාමත් සාර්ථක කරගෙන යාමට හැම දෙනාගේම සහයෝගය දායකත්වයේ ලබා දෙන ලෙස ඉල්ලා සිටිමින් හැම දෙනාටම තෙරුවන් සරණ සියලු රැකවර දෙවි රැකවරණිය ප්‍රාර්ථනා කරනවා. හැම දෙනාටම තෙරුවන් සරණයි. நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆய்புவன் அஸ்ஸலாமு அலைக்கும். சர்வமத அமைப்பினராக நாங்கள் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்துவதற்கு எண்ணியும் அதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு கொண்டும் இருக்கின்றோம். அதன் பிரகாரம் வருகிற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மகாநாடு ஆரம்பிக்க இருக்கிறது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே அதை நடத்துவதாக உத்தேசித்துள்ளோம். அதன் பிரகாரம் எங்களுடைய நாட்டிலே இன மத சமய ஒற்றுமைகளை நோக்கி எமது கடந்த கால பயணங்கள் இப்பொழுதும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் நாம் பெருமைப்பட வேண்டிய விடயம். அதற்காக சர்வமத மகாநாட்டை நடாத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்பவன். யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பல வகையான வேலை திட்டங்களையும் பல வகையான சேவைகளையும் செய்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை ஒரு தேசிய சர்வமத மகாநாடை நடத்துவதற்கு தீர்மானித்து அந்த மகாநாட்டினுடைய நோக்கமாக கருப்பொருளாக தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடாத்தும் சமய விழுமியங்கள் என்ற துணிப்பொருளில் இந்த மகாநாட்டை நடத்த தீர்மானித்திருக்கின்றது. இந்த மகாநாடு எதிர்வரக்கூடிய அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று 4 சமயம் பிரபல்யமாக வாழக்கூடிய நாங்கள் சமயங்கள் என்ற அடிப்படையில் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் மனிதன் என்ற இனத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம். எனவே எல்லா சமயங்களும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு மனிதனையும் நல்வழிப்படுத்துகின்றது. அந்த வகையில் நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை நல்ல முறையிலே பின்பற்றுவதுடன் ஏனைய சமயங்களை மதித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த மகாநாட்டில் 4 சமயங்களும் மிக முக்கியமான சமயங்களினுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றது. எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்குகின்றோம். இந்த மகாநாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்குகின்றோம். நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை முழுமையாக பின்பற்றி ஏனைய சமயங்களை மதித்து அனைவரும் இலங்கையர்களாக வாழுவதற்கு இந்த மகாநாடு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் சார்பாக நம்புகின்றோம். எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்குகின்றோம். நன்றி, வணக்கம். கேள்வி விளங்குது. கொஞ்சம் விளங்குது, பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய ஜனாதிபதியுடைய யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளிலே சர்வமத அங்கத்தவர்கள், மத குருக்கள் கலந்து கொண்டோம். நான் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கடவுச்சீட்டு ஆரம்ப நிலையத்தில் நிகழ்விலே நாங்கள் 4 மத தலைவர்களும் கலந்து கொண்டோம். மண்டதீவிலே நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப வைபவத்திலும் 4 மத தலைவர்கள் கலந்து கொண்டோம். ஆனால் நீங்கள் மயிலிட்டியிலே மத தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை நானும் பின்னர் தான் அறிந்தோம். அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகள், ஊடகங்களிலே அந்த மத தலைவர்கள்
முதலிலே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்தோம். ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதை நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இனிமேல் தான் அதை பற்றிய இந்த காரணத்தை நாங்கள் ආරාය வேண்டி இருக்கிறது. හිතන්නේ අපි සර්වාගමික නායකතුමන්ලාට අපිට ආරාධනා තිබ්බා මේ අපේ ජනාධිපතිතුමාගේ වැඩසටහන පිළිබඳව. ඒ වැඩසටහනේදී අපි ආගමික නායකතුමන්ලා හැටියට අපි ආගම් හතරෙන්ම නියෝජනය කරගෙන ඒ වැඩසටහන වලට ගියා. විශේෂයෙන් මම දන්නවා ITT තිස්ස විහාරයේ හාමුදුරුවෝ වැඩම කරන්නට යෙදුණා. ඒක විශේෂ ආරාධනාවක්වත් එහෙම නැතුව ජනාධිපතිතුමන්ගේ පෙරම්වීමක්වත් එහෙම නෙවෙයි. ඒ හාමුදුරුවන්ට ඕන කෙනෙකුට පුළුවන්කම තියෙනවා යම්කිසි උත්සව වලට යම්කිසි වැඩසටහනකට එන්න අයිතිය තියෙනට ඒ හාමුදුරුවෝත් ඇවිල්ලා හිටියා. ඉතින් ආවට පස්සේ අපි ආගමික නායකතුමෙක් හැටියට හාමුදුරු කෙනෙකුට එතන මූලාසනය දෙන්න ඕන. ඒ නිසා ඒ හාමුදුරුවන්ටත් ඒ ආසන පනවලා තිබුණා. නැතුව විශේෂ මේ අවස්ථාවක් හැටියටවත් ඒ හාමුදුරුවෝ විශේෂ මේ ජනාධිපතිතුමාගේ ඉල්ලීමකට ආවවත් නෙවෙයි. ඒ වැඩසටහන සහභාගී වුණ නිසා ඒ ආසන පනවල ඒ කටයුතු කරගෙන ගියා. විශේෂයෙන් අපි යාපනයේ අන්තරාගමික නායකතුමන්ලා හැටියටත් අපි පොදු ජනතාවගේ ප්‍රශ්නය පිළිබඳව මැදිහත් වෙලා අපි කුරුක්කල්තුමා සඳහන් කරා ඉදිරියේදී අපි බලාපොරොත්තු වෙන්නේ ITT ඒ ඉඩම් හිමි ජනතාවගේ ඉඩම් කොහොම හරි ඒ අයට සාධාරණයක් ඉෂ්ට කරන්න. මොකද බෞද්ධ විහාරයක් නිසා යම් විදියටි ලොකු කලකෝලාහල ජනතාවට යම්කිසි ප්‍රශ්නයක් ගැටලුවක් ඇති වෙනවා නම් ඒක ඊටාත්ම කනගාටුදායක දෙයක්. මේකට අපි රාජ්‍ය මාර්ගයෙන් ජනාධිපතිතුමාටත් අගමැතිතුමියටත් ඒ වගේම රාජ්‍ය නීති ඇමතිතුමාට අධිකරණ ඇමතිතුමාටත් අපි ඉල්ලීම් කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධව නිවැරදිව සාධාරණයක් ජනතාවට ඉෂ්ට කරන්න කියනවා. මොකද අපි කවදාවත් බෞද්ධ සිද්ධාස්ථානයක් වෙනුවෙන් ජනතාවට හානියක් කළා නැහැ. ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් තමයි බුදුහාමුදුරුවෝ කියන්නේ සාමාන්‍ය ජනතාව වෙනුවෙන් පෙනී සිටපු ශාස්ත්‍රූ කෙනෙක්. ඉතින් ඒ ජනතාවගේ ඉල්ලීම් වෙනුවෙන් අපි නිරන්තරයෙන්ම ඒ ජනතාවගේ අයිතිය තහවුරු කරන්න කටයුතු කරනවා. අපි ආගමික නායකතුමන්ලා අපි සැලසුම් කරලා හිටියා මේ තිස්ස විහාරයට ගිහිල්ලා මේක निराකරණය කරන්න. නමුත් අපි ඒ සඳහා අපි සාකච්ඡාවල් කිහිපයක්ම නාග විහාර ස්ථානයේ පැවැත්තුවා. ඒ අනුව අපි උත්සාහ කරනවා කඩිනමින් අපේ ඉඩම් හිමි පවුල් 13ක් ඉන්නවා ITT වල. ඒ 13 දෙනාටම ඒ ඉඩම් කඩිනමින් ලබා දෙන්න කටයුතු කරන්නත් ඒ වගේම විහාරස්ථානයේ යම්කිසි නීත්‍යානුකූලව අයිතියක් තියෙනවා නම් ඒකත් අපි ලබා දෙන්න කටයුතු කරනවා. අනිත් එක යම් කිසි විදියක බෞද්ධ සිද්ධාස්ථානයක් හෝ වෙනත් දෙයක් වෙනුවෙන් ජාතිවාදයක් වෙනත් විදියට යම් විදියට ආගමික ස්වරූපයක් හෝ ගැටුමක් ඇති කරගන්න එක අපේ රටට එච්චර හොඳ නැහැ. අපි හැමෝම සාමකාමී විදියට ජීවත් වෙන්නේ. අපි මේක දිහා පටු විදියට බලන්නේ නැතුව අපි ස්ථීර විසඳුමක් ලැබෙනකන් අපි බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. ජනතාවට ඒ අයිතිය ලබා දෙන්න. නිසා අපි මේ පිළිබඳව කවුරුවත් කලබල වෙන්නේ නැතුව අපි මේක සාමකාමී විදියට මම හිතන ජනාධිපතිතුමත් ඉදිරියට කියලා තියෙනවා. මේක ඉක්මනට විසඳුමක් ලබා දෙනවායි කියන එක. ඒ නිසා ඒ පිළිබඳව අපේ කුරුක්කල්තුමත් දමිළ භාෂාවෙන් ඒ සඳහා පැහැදිලி කිරීම සිදු කරයි. ඒ නිසා හැම දිනකටම තෙරුවන් සරණයි. ITT விகாரைக்குரிய இடத்தை விட்டு வேறு பொதுமக்களுடைய நிலத்திலே அந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய அனுசரணை எதுவும் இல்லாமல் ஒரு பலாத்காரமான விதத்திலே அதை அமைத்தது பிழையாகும். அதுக்காக இனி அந்த அவர்களுக்குரிய இடம் வழங்கப்பட வேண்டும். அதற்காக கட்டப்பட்ட விகாரையை அழிப்பதென்பது எந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அவர்களுக்கு மாற்று காணியை வழங்கியோ பக்கத்திலே வேறு நிலத்தை வழங்கியோ அவர்களுடைய சமாதானமாக இந்த நிலைப்பாட்டை நல்ல வழிக்கு எடுக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நாகவிகாரையிலே ஐயாவுடைய இடத்திலே கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம். அது ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே இழுபட்டு கொண்டு போய்விட்டது. இருந்தும் மீளவும் இதை பற்றி ஆராய்ந்து ஒரு சமாதானமான நிலையிலே உரியவர்களுடைய நிலத்தை ஒப்படைப்பது கட்டாயமான விடயமாகும். அதற்கு யாதுவிதமான மறுப்பும் இல்லை. அந்த வகையிலே எங்களுடைய நிலைப்பாடு இதுதான்.
கச்சதீவு